புரட்டாசி 1 ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அமோகமா புதன்கிழமையில சூப்பரா ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு வீடெல்லாம் பெருக்கி நல்லா தொடச்சிட்டு மாப்லாம் பண்ணிட்டு பெருமாளை வழிபடுறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ லைட்டா பாலை காசி கொஞ்சமா பாயசம்லாம் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணியாச்சு. மழையோட சூப்பரா பெருமாள் வந்திருக்காரு. ஸோ வரும்போதே செம்மையான பிளெஸ்ஸிங்ஸோட வராரு நம்ம பெருமாள். குட்டியா அழகா கோலம் போட்டு, ஏன்னா தூரிக்கிட்டே இருந்ததுனால கலர்லாம் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ மழை வந்துட்டே இருக்கிறதுனால குட்டியா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோலம் போட்டு அமோகமா இன்னையோட நாளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளால முடிஞ்சிச்சுன்னா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம். காலையில போக முடியலனாலும் ஈவினிங் போல கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க. வீட்லயும் நம்ம சின்னதா பூஜை பண்ணணும், பண்ணாலுமே கோயிலுக்கு போனா இன்னும் நல்லது. ஸோ எங்க வீட்லயே இருக்கிற மருதாணி செடியில நல்ல பூ பூத்து இருந்துச்சு. அந்த பூ, அப்புறம் கஸ்தூரி பூ, நிறைய குட்டி குட்டி பூ எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு நம்ம சாமிக்கு படைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ பாயசம், கேசரி, அதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு குட்டி ஸ்வீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாயசம் ஆல்ரெடி பண்ணி இறக்கி வச்சாச்சு. ஸோ கேசரி பண்ணிட்டு நல்லா கம சுட சுட பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி படைக்க போறோம். ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு, என்னன்னா நம்ம பெருமாளை தரிசிக்கணும்னு நினைச்சா போய் தரிசிச்சிட முடியாது. அவர் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு அவர் உத்தரவிட்டாதான் நம்மளால போய் தரிசிக்கவே முடியும். இது உண்மை. எத்தனை பேருக்கு திருப்பதி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி தடங்களாயிருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ கண்டிப்பா பெருமாளோட அனுகிரகம் எல்லாருக்குமே வேணும்னா இந்த புரட்டாசி மாசம் ஃபுல்லா விரதம் இருந்து அவரை பக்தி நயமோட அனுசரிச்சுட்டு வந்தா கண்டிப்பா அவரோட ஆசி எல்லாருக்குமே கிடைக்கும். அதே மாதிரி நான் ஏன் மருதாணியில பூ வச்சேன்னா, லக்ஷ்மி அம்பாளுக்கு மருதாணி பூ ரொம்பவே உகந்தது. ஸோ பெருமாள் தாயாரோட இருக்கிற படத்துக்கு எப்பவுமே மருதாணி பூ எடுத்து வைங்க, ரொம்ப சிறப்பாகவுமே இருக்கும் நம்மளோட குடும்பமே. ஸோ குட்டியா விளக்கெல்லாம் ஏற்றி நம்மளோட துளசி மாடத்துக்கு குட்டி பூஜை பண்ணிட்டு அப்படியே பூஜை ரூம்லையும் பூஜை பண்ணிட்டு இன்னையோட டேவை சூப்பரா பெருமாளோட ஆசையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.